ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண சொன்னார், பிள்ளைகளை திட்டுறதுக்கே நாங்கள் சில காரியம் சொல்லித்தரேன்னார். என்னடா அது பிள்ளைகளை திட்டுறது கூட ஒரு காரியம் இருக்குதா பைபிளில் நிற்க பார்த்தேன். அவர் சொன்னார், ஒலிவு மர கன்றுகளே அப்படின்னு திட்டுன்றார். அப்படிதானே இருக்கு பிள்ளைகளை பற்றி, ஒலிவு மர கன்றுகள்னு. அப்போ பிள்ளை கர்த்தருடைய சுதந்திரமே அப்படின்னு திட்டுன்றார். ஏன்னா அப்படிதான் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆண்டவர் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்றாரு அப்படி சொல்லுங்க. பிள்ளைகளை நாயை பேயை கழுதை என்னை திட்டக்கூடாது, அந்த சாபம் பலிக்கும். ஒரு தாய் தகப்பனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், அறிந்து கொள்ளுங்க. அதனால பிள்ளைகளை பிளஸ் பண்ணணும். கீழ்ப்படியாம இருந்தாலும் என் பிள்ளை ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு சாட்சியா மாறுவான், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்க. என் பிள்ளை சாட்சியாதான் நிற்கும். என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாக்கு